சந்தோஷம் யார் யாருக்கு வேணும்? எந்த கடையில கிடைக்குது? கடையில கிடைச்சா நம்ம வாங்கிக்கலாம்ல. அந்த சந்தோஷம் எங்க இருக்கு அப்படிங்கறது ஒரு குட்டி கதையில பாத்துருவோமா? ஒரு பையன் ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முதலாளி ரொம்ப தங்கமானவர். இந்த பையனும் ரொம்ப சின்சியரா எந்த ஒரு காரணமும் சொல்லாம லீவ் எல்லாம் எதுவுமே போட மாட்டான். அவ்வளோ அருமையான பையன். நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் திடீர்னு சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுறான். அப்ப இந்த முதலாளி யோசனை பண்றாரு, என்ன இருக்கும், எதுக்கு சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டான்? இந்த மாதிரி பையன் நமக்கு கடையிலக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அவனுக்கு சேலரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். வந்த உடனே சேலரி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கறத சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ மறுநாள் அந்த பையன் கடைக்கு வராங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் இந்த மாசத்துல இருந்து உனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் அப்படியே சரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா படல, ரொம்ப இதுவும் பண்ணல, நார்மலா அப்படின்ட்டு போயிட்டான் அந்த பையன். அதே மாதிரி நாட்கள் போது ஒரு 2-3 மாசம் அப்படியே போயிருச்சு. அதே மாதிரி மறுபடியும் ஒரு நாள் லீவ் போட்டான். இந்த கடை முதலாளி யோசனை பண்றாரு, என்னவா இருக்கும், இப்பதான் நம்ம சேலரி இன்க்ரீஸ் பண்ணோம், மறுபடியும் சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டானே, இவனுக்கு சேலரியை நம்ம குறைச்சிடணும் அப்படின்னு அவன் மனசுல வந்துருச்சு. இந்த பையன் வந்த உடனே மறுநாள் சொல்றாங்க, நீ சொல்லாம கொள்ளாம லீவ் போட்ட, அதெல்லாம் சொல்லல, உனக்கு சேலரி இனிமேலுக்கு பழைய சேலரி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் இந்த பையன் ஒன்னும் சொல்லலைங்க. சொல்லாம அவன் பாட்டுக்கு போயிட்டு தொடக்க ஆரம்பிச்சிட்டான், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ இந்த முதலாளிக்கு தாங்கவே முடியல. இங்க வா பையா அப்படின்னு கூப்பிட்டு, ஏன் என்ன, நான் அன்னைக்கு சேலரி ஏத்தி கொடுத்தேன், அதுக்கும் நீ எதுவுமே சொல்லல, இன்னைக்கு சேலரி குறைச்சிட்டேன்னு சொல்றேன், அப்ப கூட நீ ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் அப்படியே சிரிச்சுட்டே சொல்றாங்க, இதுல என்ன சார் இருக்கு, அன்னைக்கு நான் லீவ் போட்டது எனக்கு பையன் பிறந்தான். அப்போ நீங்க கொடுக்கும்போது நான் என்ன நினைச்சேன், கடவுளே எனக்காக என் பிள்ளைக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மனசுல சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அடுத்தது நேத்து எங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்ப நினைச்சேன், அம்மாவுடைய பங்கு நமக்கு இப்ப இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் அந்த பையன். இதுல இருந்து என்ன தெரியுது சொல்லுங்க? சந்தோஷம் வந்தா தொய்யா புய்யா புய்யான்னு குதிக்கிறதும், ஒரு 2 ரூபாய் கையில வந்துச்சுன்னா ஆட்டம் போடுறதும், சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லிட்டு சுத்துறதும், அதுவே கொஞ்சம் லாஸ் ஆயிருச்சுன்னா ஐயோ அம்மா அப்பா அவ்வளவுதான் நான் சோகத்துல முழுகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ டிசிஷன் எடுக்கிறதும் யார் கையில இருக்கு? நம்ம கையில தானே இருக்கு. சந்தோஷம் எங்க இருக்கு? நம்ம வந்தா அது நமக்கு ஏதோ ஒரு வரவு, போனா அது ஏதோ ஒரு செலவு. அதே மாதிரி உறவுகள்லயும் ஒரு புது உறவு வருது, ஒரு பழைய உறவு போகுது அப்படின்னா அவங்கதான் அத்தனை நாள் தான் நம்ம கூட அவங்க இருக்கணும்னு எல்லாம் எழுதி வச்சிருக்கான். அதுக்காக போன உறவை பத்தி அழுகவும் கூடாது, இருக்கிற உறவுகளை வச்சு ரொம்ப சந்தோஷப்படவும் கூடாது. புரிஞ்சிருச்சுங்களா? இதே மாதிரி இருந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கைய கொடுப்பான். நீங்க எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்க, என்னுடைய வீடியோல ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் பாருங்களேன், நான் எவ்வளவு ஸ்டோரி சொல்றேன், 5000 தான் இருக்கும். ப்ளீஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்க, என்னுடைய ஷார்ட்ஸ் பாருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.